நாம் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிற பொழுது, தண்டிக்கப்படுகிற பொழுது, பல நேரங்களிலே நியாயப்படுத்த கிளம்பி விடுவோம். நான் செய்தது சரி, எனக்கு நிகழ்ந்தது தவறு, அநியாயம். இந்த மனப்போக்கோடு தான் நம்முடைய சிந்தனையும் செயல்பாடுகளும் இருக்கும். அதிலே இயேசுவின் போதனைகளை, நெறிமுறைகளை பின்பற்றுகிற பொழுது இப்படி தவறாக புரிந்து கொள்ளப்பட்டால், தவறாக கண்டிக்கப்பட்டால், தீர்ப்பிடப்பட்டால், கடவுளிடம் கூட முறையிடுவது உண்டு. நான் என்ன செய்தேன்? நான் நல்லவனாக தான் வாழ்கிறேன், என்னுடைய செயல்களெல்லாம் நேர்மையாக தான் இருக்கிறது, எனக்கு ஏன் இப்படியெல்லாம் நிகழ்கிறது இயேசுவே? அந்த அநியாயக்காரர்கள், தவறாக தீர்ப்பிட்டவர்கள், தவறாக புரிந்து கொள்ளவர்களுக்கு தண்டனை கிடையாதா? இல்லை அவர்களை மாற்றக்கூடாதா? இப்படிப்பட்ட கேள்வியெல்லாம் வரும், இயல்பு. ஆனால் இயேசு சொல்கிறார், அந்த நேரத்திலே பொறுமையோடு அமைதியோடு இருங்கள். என்ன பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்பதை ஆவியானவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். அந்த அமைதி கடவுளோடு நம்மை இணைக்கும், புனிதத்தில் நம்மை வளர வைக்கும். அது ஒரு தாழ்ச்சியை தரும். அதை தான் இயேசு சொல்ல விரும்புகிறார். கடவுள் நமக்கு அவருடைய துணையை, உறுதியை தூய ஆவியானவர் வழியாக தருகிறார். முதல் வாசகத்தில் இஸ்ராயேல் மக்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாக்குறுதியை இறைவன் பலமுறை தந்திருக்கிற பொழுது மீண்டும் ஒரு முறை தருவதை தான் வாசிக்க கேட்டோம். நீங்கள் செழித்து வளர்வீர்கள். இறைவன் துணை என்பது சாதாரண துணை அல்ல. அவர் வழியில் நடக்கிற பொழுது நம்மோடு இருக்கிறார் என்பது மிகப்பெரிய பலம். இதை உணர்வோம், வாழ்வோம். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.